சைபர் பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் ஆளுகை தொடர்பான தேசிய சட்ட மாநாடு எதிர்வரும் ஆகஸ்ட் 1 கொழும்பில் நடைபெறவுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இதனை முன்னிட்டு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இலங்கை தகவல் தொடர்பு தொழில்நுட்ப சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் கலாநிதி சுனில் அபேரத்ன இந்த அறிவிப்பை வெளியிட்டார். கொழும்பு சினமன் ஹோட்டலில் காலை 8:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை நடைபெறவுள்ள இந்த மாநாட்டை இலங்கை தகவல் தொடர்பு தொழில்நுட்ப சட்டத்தரணிகள் சங்கம் ஏற்பாடு செய்துள்ளது. சட்டத்தின் ஆட்சி, சைபர் பாதுகாப்பு, நெகிழ்வுத்தன்மை கொண்ட டிஜிட்டல் ஆளுகை மற்றும் டிஜிட்டல் யுகத்தின் சவால்களை எதிர்கொள்ள வலுவான சட்டக்கட்டமைப்பின் அவசியம் என்ற கருப்பொருளை மையமாகக் கொண்டு மாநாடு நடைபெறவுள்ளது. 2025 முதல் 2029 வரையிலான தேசிய சைபர் பாதுகாப்பு உத்திகள், ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம், தரவு பாதுகாப்பு, அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் மற்றும் வரவிருக்கும் டிஜிட்டல் பொருளாதார சட்டங்கள் குறித்து விரிவாக ஆராயப்படவுள்ளதாக சங்கத்தின் தலைவர் கலாநிதி சுனில் அபேரத்ன தெரிவித்துள்ளார். 4 பிரதான அமர்வுகளாக நடைபெறும் மாநாட்டில் சைபர் அச்சுறுத்தல்கள், டிஜிட்டல் சட்ட கட்டமைப்பு, நீதித்துறையில் சைபர் பாதுகாப்பின் தாக்கம் மற்றும் எதிர்கால சட்ட சவால்கள் குறித்து உள்நாட்டு, சர்வதேச நிபுணர்கள் கருத்துக்களை பகிரவுள்ளனர். மேலும் லண்டன் பல்கலைக்கழக பேராசிரியர் இயன் வோல்டன் பிரதான உரையை நிகழ்த்தவுள்ளதுடன் 2 முக்கிய நூல்களும் வெளியிடப்படவுள்ளன. பிரதம நீதியரசர், சட்டமா அதிபர், மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், அமைச்சர்கள், சட்டத்துறை வல்லுநர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள் உள்ளிட்ட பலர் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். තාක්ෂණික නායකින් හට සංකීර්ණ නීති සහ තාක්ෂණ රාමු අනුකූලතා තේරුම් ගැනීමට ඇති බාධකවලින් මුදා ගැනීමට මෙම සම්මන්ත්‍රණය පුළුල් වේදිකාවක් ලෙසට කටයුතු කරනු ඇත. ශ්‍රී ලංකාවේ පරිගණක හදිසි ප්‍රතිචාර සංසදයට අනුව සයිබර් ආරක්ෂණ සිද්ධීන් හා සමාජ මාධ්‍ය අවභාවිතා කිරීම